பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க நம்ம பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. மயிலோட அப்பாவும், மயிலும் கடைக்கு வர வேண்டாப்பா. எல்லா வேலையுமே நானும், பழனி மாமாவும் பார்த்துக்குறோம். தயவு செஞ்சு அவங்க 2 பேரையுமே கடைக்கு வர வேண்டான்னு நீங்க சொல்லுங்கப்பா. அந்த மனுஷன் கடைக்கு வரதான் வராரு. ஆனா, ஒரு வேலையும் செய்றதில்ல. பணமும் அடிக்கடிக்கு காணாம போகுது. இதுக்கு முன்னாடி பணம் ஏதாவது காணாம போச்சாப்பா? இல்ல, இல்ல. இப்போ அதாவது மயிலோட அப்பா வந்தத்துல இருந்து தானே பணம் காணாம போகுறது, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு அவங்க 2 பேரையும் வர விடாம பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா என்னடா புத்தி கெட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இந்த பழனி பண்ண வேலையால தான் இப்படி கணக்குல கொஞ்சம் ஒரு தப்பு நடந்துக்குது. ஓ கண்டிப்பா பணத்த யாரும் எடுக்கல தான். பழனி கணக்கு வழக்குல அதாவது வரவங்க போறவங்க கிட்ட காசு அதிகமா எடுத்து குடுத்துருப்பான். அவனுக்கு கணக்கு அவ்வளவா தெரியறதில்லல்ல. அதான் அப்படின்னு சொல்லவும், இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு, "அப்பா பழனி மாமாவுக்கெல்லாம் கணக்கு வழக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த மயிலுக்கு தான்ப்பா ஒண்ணுமே தெரியறதில்ல. அவள பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "டேய் சரவணா! இப்படி பொஞ்சாதிய பத்தியெல்லாம் தப்பா பேசாதடா. மயில் மேல உள்ள கோவத்தினால நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நீ போயிட்டு டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் வாய அடைச்சு இங்க நம்ம பாண்டியன் வந்து நம்ம பா சரவணன டெலிவரிக்காக அனுப்பிடுறாங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. ஏன்னா இப்ப அப்பா புரிஞ்சுக்காம இந்த மயிலையும் ஆ, நம்ம மயிலோட அப்பாவையுமே நம்பிக்கிட்டு இருக்காரு. பழனி மாமாவ நம்பாம பழனி மாமா மேல திருட்டு பட்டத்த கட்டுறாரு. ஏன்னா இந்த அப்பா இப்படி இருக்காருன்னு தெரியல. 30, 40 வருஷமா இந்த கடைக்காக பழனி மாமா எம்புட்டோ உழைச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட அப்பா நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. செந்தில் சொல்ற மாதிரி அப்பா அ உண்மையவே ரொம்பவே மோசம் தான். நம்ம உண்மைய சொன்னா எதுவுமே நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் வந்து புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலோட அப்பா இருந்துட்டு இப்போது பாண்டியன் சம்மந்தி மட்டும் கடையை விட்டு வெளியே போகட்டும். அதுக்கப்புறம் பாக்கியம் சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு பையில் மூட்டை கட்டி வச்சிடணும். வீட்டுக்கு போகும்போது அந்த மளிகை பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். போன மாதம் எடுத்தது எல்லாமே காலி வந்துருச்சு. பாக்கியம் வேற எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தி கடங்காரி சங்கீதா வந்து வட்டி பணம் கேட்பா. அதுக்கான பணத்தையுமே நம்ம கடையிலேருந்து எடுத்துடணும். எப்படியும் நம்ம மேலே பழி எதுவுமே வராது. நம்ம சேஃப்டியாக தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, கடையில் எம்பிட்டு ஒழுங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒழுங்காக இருங்க. கடையில் ஏதாவது பணம் எடுக்கிறதோ இல்லை பொருள் எடுக்கிறதோ திருடுறதோ இந்த வேலைலாம் வேண்டவே வேண்டாப்பா. தயவு செஞ்சு என் வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கப்பா. உங்களுக்கு உங்கள் பொண்ணு வாழ்க்கை தானே முக்கியம். தயவு செஞ்சு கடைக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா சம்பளத்தை வாங்கணுமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்கப்பா. தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து என் வாழ்க்கையுமே நாசம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து எந்த அளவுக்கு சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. புரியுது நம்ம மாணிக்கத்துக்கு. வேறு வழி இல்லை. நம்ம பணம் வேணும் நமக்கு. அதனால நம்ம எடுத்து தான் ஆகணும். வீட்டு செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுக்கான பணத்தையுமே கடை கல்லாவில் தான் எடுக்கலான்னு இருக்கேன். மயில் என்னடானா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. சரி விடு, மயில் என்ன சொன்னாலும் நம்ம தலையை ஆட்டிப்போம். மற்றபடி மயில் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறத விட நம்ம இந்த கடையிலேருந்து அந்த பொருள் இந்த பொருள் பணம் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம், வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம் வந்து மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறாங்க. மயிலுமே அவங்க அப்பாவை நம்புகிறாங்க. கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இனிமேல் பணமெல்லாம் திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனுமே வெளியே போயிடுறாங்க. இப்போது மாணிக்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது நம்ம பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலுக்கு பதட்டமாகவே இருக்குது. அப்பா திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு கடை கல்லாவில் மட்டும் கையை வச்சிடாதீங்க. அதுக்கு மிச்சம் நீங்கள் இங்கே உட்காரக்கூட கூடாது. வாங்கப்பா, உங்களுக்கு நான் சேர் போட்டு விடுறேன், நீ பக்கமாக வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கொஞ்சம் உஷாராகவே இருக்காங்க. ஏன்னா திரும்பவும் அவங்க திருடுற விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனையே நடக்கும். நம்மளை பற்றின மொத்த உண்மையுமே வீட்டில் சொல்லி வீட்டை விட்டு துரத்துறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால மயில் கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க. அப்பாவை பணத்தை எடுக்க விடாமல் பார்த்துக்கணும், நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
இப்போது நம்ம சரவணன் வந்து அப்போ தான் டெலிவரி முடிச்சுட்டு கடைக்குள்ளே வரவும் இங்கே நம்ம மயிலும் மயிலோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு, இங்கே பாருப்பா மயில், நம்ம கல்யாணத்தை பண்ணுறதுக்காக 1008 பொய்ய சொன்னோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா. ஏன்னா அது தெரிஞ்சாலும் உன்னை வீட்டை விட்டு யாரும் துரத்த மாட்டாங்கம்மா. நீ சும்மா சும்மா பயந்துக்கிட்டே இருக்க, கடை பணம் எடுக்காத, பொருள் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரும்மா. கொஞ்ச நாளாக தான் நான், உன் தங்கச்சி, உன் அம்மான்னு சொல்லிட்டு வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 3 வேளையுமே சாப்பாடு இல்லாமல் கூட பட்னியாக எத்தனையோ டைம் நான் தவிச்சிருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் இல்லை, சுடருமே காலேஜுக்கு சாப்பாடு கூட எடுத்துகிட்டு போக மாட்டா. அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த கடைக்கு வந்ததுலேருந்து தான் நான், சுடரு, உன் அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வயிறார சாப்பிட்றோம். செலவுக்குமே கொஞ்சம் நஞ்சம் பணம் எடுத்துக்கிறோம்மா. அதான் நிறைய தான் சேல் ஆகுதுல்ல, இதிலலாம் எதுவுமே அவங்க கண்டுபிடிக்க முடியாது மயிலு. இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. அப்பா ஒரு 1000 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஏறுது. உடனே ரொம்பவே புத்திசாலித்தனமாக அதை வீடியோ எடுக்கிறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, அப்பா வேண்டாப்பா, இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அம்புடுதாம்மா, பெரிய பிரச்சனையே வரும். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையுமே பாதிக்கும்ப்பா. நீங்கள் திருடலாம் திருடாதீங்கப்பா. இந்த போன மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, அதுக்கான சம்பள பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் பணத்துலேருந்து நீங்கள் மளிகை பொருள் எடுத்துகிட்டு போங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க. இங்கே பாருமா, உனக்கு பிழைக்கவே தெரியல, கடை வியாபாரம் நல்லா ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய வருமானம் வருதுப்பா. இதில் நம்ம 1000மோ 2000மோ எடுத்தா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்பா வேண்டாப்பா, இந்த விஷயம் வந்து பெரிய பிரச்சனையாகும் பின்னாடி. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் எத்தனையோ பொய் சொன்னீங்க. என்னுடைய படிப்பு விஷயத்தில் பொய் சொன்னீங்க. நான் 12ஆம் கிளாஸ் தான் முடித்தேன், ஆனால் எம்ஏன்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்க. அது மட்டுமா, நகையில் பாதி நகை கவரிங் நகை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவங்கள விட 2 வயசு அதிகமாக இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான பொய் சொல்லிட்டீங்க. இந்த பொய்யெல்லாம் மெயின்டைன் பண்ணி பொய் மேலே பொய்யா சொல்லி அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? நீங்கள் பாட்டுக்கு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதை தான் இவ்வளோ நாளாக நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு கூட புரிஞ்சுக்காம இப்போது இந்த கடைக்கு வர வேண்டாம் வர வேண்டான்னு சொன்னேன், வந்து பணத்தையும் எடுக்கிறீங்க. இந்த விஷயம் சரவணன் மாமா கூடக்கு தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாத வரைக்கும் இப்போ சந்தோஷம். சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் அவர் சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக நம்ம மாணிக்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. மாணிக்கமுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சரவணன் வீடியோ ஆதாரமாக எடுத்தாச்சு. சிரிச்சுக்கிட்டே கை தட்டிக்கிட்டே வராங்க இங்கே நம்ம சரவணன். சரவணனை பார்த்ததுமே அப்படியே படபடப்பாக இருக்குது, கை கால்லாம் நடுங்குது. நம்ம மயிலுக்கு முகமெல்லாம் வேத்து போகுது. உடனே சரவணன் இருந்துட்டு, என்னடி குடும்பமாக சேர்ந்து இம்புட்டு பெரிய பொய்யை சொல்லியிருக்கீங்க, பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இம்புட்டு பொய்யா? இந்த ஜென்மத்தில் எப்போவுமே நான் யாரையுமே இப்படி பொய் சொல்லி பார்த்ததே இல்லை. உங்களை மாதிரி பொய் சொல்கிறதுக்கு உண்மையவே சுட்டு போட்டாலும் எனக்கெல்லாம் வரவே வராதுடி. ஒப்பப்பா, என்னை விட 2 வயசு அதிகமாக உனக்கு. அப்படி இது சொன்னதுமே நம்ம மயில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. மொத்த விஷயத்துமே நம்ம வாயாலே உளறிட்டோம், முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் மயில், இப்படியெல்லாம் நாடகம் போடாதடி. ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி வச்சுருக்கீங்க. இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சே. அது மட்டும் இல்லாமல் நகையில் பாதி நகை கவரிங் நகையா? நல்லா குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை நல்லா ஏமாத்திருக்கீங்க. எங்கள் நெத்தியில் நல்லா நாமத்தை போட்டுட்டீங்க. உங்களை சும்மாவே விட மாட்டேன்டி. யோ, ஒழுங்காக கல்லாவிலேருந்து எந்திரியா. உன்னெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே கொன்று போட்டுணும் போல இருக்குது. நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? என் கடையை, எங்கள் அப்பா கடையை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் கை, அதாவது உங்கள் பேரில் மாற்றி கூட மாற்றிப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே தீவிரவாதிங்க தானே. இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேரையும் என் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பாக அந்த கடையை விட்டு துரத்த தான் போகிறேன். மயிலு, நீ கனவுல கூட நினச்சே பார்க்காத என் பொண்டாட்டியாக வாழுவன்னு சொல்லிட்டு. உன்னை என்றைக்குமே நான் என் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே மாட்டேன்டி. சி, இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சரவணன் பயங்கர கோவமா பேசுகிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க எப்போவுமே பொய் பிடிச்சவங்கள பார்த்ததே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு பொய் சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அந்த விஷயமும் நம்ம மயிலுக்கு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. கல்யாணம் பண்ணுறப்ப பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம மயிலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ மொத்த விஷயமுமே நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது மயில் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. கண்டிப்பாக மாமா நம்மளை பற்றி தப்பாக சொன்னால் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ ஒன்று சொல்லி நம்ம வீட்டிலே இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே சரவணன் இருந்துட்டு, என்னடி முகத்தில் கொஞ்சம் கூட பயமே தெரியல? தெரியும்டி எனக்கு நீ ஏன் இம்புட்டு தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியும். எதுக்காக தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் என் வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து உன் பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதானே? அப்படி தாண்டி இப்போ வரைக்குமே நீ எல்லாரும் முன்னாடி என்னை கெட்டவனாக்கி வச்சுருக்க. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம மயிலுக்கு படபடன்னு வருது. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போது உங்கள் சரவணன் இருந்துட்டு, நீ என்ன தான் நடித்து நாடகம் பண்ணாலுமே கண்டிப்பாக நான் வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சரி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு இங்கே மயிலோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன். அவங்க அதாவது பாக்கியத்துக்கிட்ட இவங்களை பற்றின உண்மையெல்லாம் சொல்லி, அதாவது அவங்களுக்குமே தெரியும் 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி பேசணும் சொல்லணுன்றதுக்காக இவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது வீட்டுக்குமே போயிடுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கிட்ட என்ன புள்ள பெற்று வச்சுருக்கீங்க? நீங்களே சரியில்லை, பின்ன உங்கள் பொண்ணு மட்டும் நல்லா இருக்குமா என்ன? எம்புட்டு பொய்ய சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயமெல்லாம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா என்றைக்குமே நீங்களும் நாங்களும் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம். நம்ம உறவு முறைன்றதே எதுவுமே இருக்காது. நம்ம உறவு அத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாக்கியம் இருந்துட்டு, என்னப்பா நீ பாட்டுக்கு வந்தால் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு பொய் சொன்னீங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியத்துக்கு படபடன்னு இருக்குது. இருந்தாலும் நம்ம பொண்ணை வந்து விட்டு கொடுத்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக, என்ன தம்பி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ என்னடானா இவங்க பொண்ணை பற்றி இப்படி தெரியும், பொய் சொல்கிறா, நீங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பொண்ணு கிடைச்சதே மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தாயி, உங்கள் பொண்ணை உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்பி நம்ம அதாவது பாண்டியனோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, மயில் என்னடி எப்படி மாப்பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது, என்னடி பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அம்மா கடையில் நானும் அப்பாவும் உட்காந்துருந்தோம். அப்பா ஏற்கனவே பணத்தை திருடினதை சரவணன் மாமா பார்த்துட்டாங்க. இனிமே அவங்க திருடாமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் இப்படி போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்தீங்க. அதுவே மறைக்கிறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது எதுக்காக திருடி பெரிய பிரச்சனையை வர ஆரம்பிக்க வைக்கிறீங்க? என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா. அது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக சரவணன் மாமா எடுத்துக்கிட்டாங்க. அதை வச்சு தான் இப்போ மிரட்டிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ள என் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா அம்பிட்டு தான். ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரீல் விட்டு வச்சுருக்கேன். சரவணன் மாமா தான் இப்போ எல்லார் முன்னாடியுமே கெட்டவனாக இருக்கிறதே. ஆனால் உண்மை என்னன்றது தெரிஞ்சுது அப்படின்னா அம்புடு தான். மாமா நம்ம யாரையுமே உண்டுலன்னு வைக்க மாட்டாங்க. அதுக்கு மிச்சம் என்ன, அதாவது அந்த வீட்டிலே சேர்த்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரு மயில, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நீ அந்த வீட்டுக்கு தான் போகணும். நீ வெளியே இருக்குவியோ இல்லை உள்ளே போய் சண்டை போடுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும், வேறு என்னடி பண்ண சொல்கிற? சுடரோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சமாவது பார்க்கணும்ல. நீ இந்த வீட்டில் வாழ வெட்டியை வந்து உட்காந்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையும் கெட்டு சுடரோட வாழ்க்கையுமே கெட்டு போகும். நம்ம உழைப்பே நிம்மதி இல்லாமல் போகும்டி.
நஷ்டமோ கஷ்டமோ நீ அங்கே இருந்து சமாளிக்கிறது தான் கரெக்டு. சரி வா, நானே ஏதாச்சும் ஒன்று பேசி அங்கே உன்னை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம், அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், நம்ம மயில், இவங்க 3 பேருமா சேர்ந்து பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. சரவணன் இப்போ வரைக்குமே அந்த வீடியோ ஆதாரத்தை யார்கிட்டயும் காட்டல. கோவமாக ரூமில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாக்கியம் வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம கோமதி தான் பார்க்குறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் பொண்ணு கூட அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதுக்காக தான் நான் என் பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா, பொண்ணுங்களை பெத்தாவே இப்படி தான் நான் கஷ்டப்படணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சரவணனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன வந்த உடனே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது, சரவணன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் ஆமாம், அப்படியே ரொம்ப நல்ல பையன்தான், என் பொண்ணை எடுத்துகிட்டு வந்து என் வீட்டிலே விட்டுட்டு வந்தாரா, இங்கே பாருங்கள் சம்மந்தி, தேவையில்லாமலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா நாங்கள் மகளிரில் கேஸ் கொடுத்துருவோம், அவங்க பையனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சும்மாவே மிரட்டுறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க, என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்கலாம், அவர் வரட்டும் இருங்க, நான் அவருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியை பாண்டியனுக்கு கால் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன கோமதி, என்ன விஷயம்னு சொல்லி, நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, எல்லா வேலையோடையுமே இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். கோமதி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நீங்கள் சீக்கிரமாக நேரில் வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இந்த கோமதி எப்போவுமே இப்படி தான், எந்த விஷயத்தையும் கரெக்டாக சொல்லவே மாட்டா, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் இப்போது நம்ம சரவணன் மேலே பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாண்டியனுக்கு சரவணன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அதனால கோவப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பாண்டியன் வந்து நம்ம மயிலை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இப்போது டே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக பாண்டியன் வந்து நம்ம சரவணனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரவணன் இருந்துட்டு, என்னப்பா எதுக்காக இப்படி சத்தமாக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. அப்பா ஏன்பா எதுக்காக என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிக்காமல் பின்ன உனக்கு கொஞ்சவா முடியும், எதுக்காக மயிலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன், அவளை என்னென்னமோ சொல்லி விட்டுட்டு வந்தியாமே, என்னடா உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளாகவே உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ரொம்ப நல்ல பையனாக தானே இருந்த, மற்ற 2 பிள்ளைங்க கூட எப்படியோ ஒன்று அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ ரொம்ப நல்ல பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ என் தலையில் மண்ணை வாரி துவத்துக்கு பார்க்குற, இப்போ எம்பிட்டு அசிங்கமா சம்மந்தி முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்பா இவங்களெல்லாம் சம்மந்தினே சொல்லாதீங்கப்பா, உங்களுக்கு சம்மந்தியாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம். டேய் சரவணா, என்னடா இதெல்லாம், பெரியவங்கள மரியாதை குறைவாக பேசுறது என்னடா பழக்கம் இது, உனக்கு இப்படி தான் நான் சொல்லி கொடுத்தேனா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா உங்களோட வளர்ப்பு எல்லாமே நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் இவங்களோட வளர்ப்பு தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் சரவணா, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இருப்பான் நான் பேசுகிறது தப்பா கரெக்டானு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிரூபணம் ஆகிடும், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்தாங்க இல்லையா, மயிலோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத அதை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்கே சரவணன் சரி நம்ம பாண்டியன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னப்பா மயில், என்னப்பா இதெல்லாம், அப்போது நீ படிக்கவே இல்லையா, அப்போது 2 வயசு சரவணனோட நீ அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு நகை விஷயத்துலேயும் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க. எங்கள் மயிலுக்கு வார்த்தையே இல்லை, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு மிரண்டு போய் நிற்கிறாங்க. பாக்கியத்துக்குமே படபடன்னு இருக்குது. என்ன சம்மந்தி, வாய்க்கிலேயே என்னென்னமோ பேசுனீங்க, உங்கள் பையன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க, இப்படி கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி சீனா போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தி, மரியாதை கெட்டுடும், என் பையனோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுருக்கீங்க. ஏப்பா மயில், நீ நல்லா படிச்சிருக்க, சரி வீட்டில் இருக்க வேண்டாம் வேலைக்கு போன்னு சொன்னேன், அப்போது இந்த விஷயம் அதாவது நீ சொல்லியிருக்கலாம்ல, நான் டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டேன், அந்த பிரின்ஸ்பால் கிட்டலாம் பேசி உனக்கு டீச்சர் வேலையை வாங்கி கொடுத்தேன், நீ டீச்சர் வேலைக்கு தகுந்தவை இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் பிள்ளைங்களுக்காக
இது சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சியாப்பா? என்னப்பா இதெல்லாம்? உனக்கே அசிங்கமாக தெரியல? படிக்கல படித்தா படிச்சுன்னு சொல்லணும், படிக்கலன்னா சொல்லணும். என்ன நீ பாட்டுக்கு 12வது முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சிருக்க, பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குவேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட வாழ்க்கையவே அழிக்கிறதுக்காக போயிருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ படிக்கலன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பிரின்சிபாலு என்ன தான் நாராக கிழிச்சிருப்பான். ஏன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னப்பா இதெல்லாம் ஆச்சு? அசிங்கமாக இல்லை? என்னதான் பொண்ணு வளர்த்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லுவோம். பாக்கி இருந்துட்டு இங்கே பாருங்க சம்மந்தி, தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். போதும் நிறுத்துங்க சம்மந்தி, சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என் பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் யாருமே யாரோடைய மனசையுமே கஷ்டப்படுத்த மாட்டான். அப்படி பட்ட ஒருத்தன் அவன். அவன் மேலேயே உங்கள் பொண்ணு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு 1008 குறைய சொன்னான். என் பையன் ரொம்ப நல்லவன், நல்லா தான் நாங்கள் என் பையனை வளர்த்துருக்கோம். நீங்கள் தான் 1008 பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்கீங்க. பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு என்ன அவசியம் இருக்குது? எதுக்காக எங்கள் குடும்பத்தை ஏமாத்துறீங்க? நாங்கள் ஏதாவது உங்ககிட்ட பொய் சொன்னோமா? எங்களுக்கு 15 லாரி ஓடுது, 15 கார் ஓடுது, பஸ்ஸு ஓடுது, எங்களுக்கு நிறைய சொத்து சோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணோம்? எங்களுக்கு என்ன இருக்கோ அதுதானே சொன்னோம். நீங்கள் என்னடனா தங்கத்தில் போகிறோன்னு பெருமையாக கவரிங் நகையெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? என்னங்க இதுங்க? நாங்கள் என்ன உங்ககிட்ட நகையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காலில் விழுந்தோமா என்ன? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக பேசுகிறாங்க நம்ம பாண்டியன். நம்ம மயிலுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, மாமா பொய் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான் மாமா. எங்களோட சுச்சுவேஷன் அப்படி. தயவு செஞ்சு நீங்கள் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, ஏய் பண்ண வேண்டிய எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போது மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட முடியுமாடி? என் பையன் பாதிக்கப்பட்டிருக்காண்டி, என் பையனோட மனசை எப்படியெல்லாம் நீ கஷ்டப்படுத்தினியோ, பாவி படுபாவி, இப்படியெல்லாம் பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க. சரி கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறமாவது வீட்டில் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக 1008 பொய்யை சொல்லி என் பையனோட மனசை கஷ்டப்படுத்தியிருக்க. பாவம் அவன் 3 பிள்ளைங்களையே அவன் தாண்டி கொஞ்சம் யாரோ, அதாவது யார் பேச்சுக்கும் யார் வம்புக்கும் போக மாட்டான். அவன் வேலை உண்டு, அவன் வேலை என்னவோ அது என்னவோ தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கடுப்பாக திட்டுறாங்க. இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அத்தை என்னை மன்னிச்சிருக்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே சரவணன் இருந்துட்டு, சும்மா இந்த நாடகத்தெல்லாம் இங்கே நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காதீங்க, 3 பேருமா வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு, இல்லைம்மா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த பொய்க்காரி கூடலாம் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார் மயிலே, கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கத்தி எடுத்து காட்டுறாங்க. கிட்ட வந்தனா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். உன்னை மாதிரி கேவலமானவ கூடலாம் பேசுறது கூட எனக்கு பிடிக்கல, அருவெருப்பாக இருக்குது, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒழுங்காக உன் அப்பா அம்மா கூடவே உங்கள் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியத்துக்கு படபடன்னு வருது. எங்கே நம்ம வீட்டுக்கு மயில் வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நான் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே அவள் உங்கள் வீட்டு பொண்ணு, என் வீட்டு பொண்ணாக இருந்து அவள் ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்போவே அவள் எங்கள் வீட்டில் இருந்து போயிட்டா. அவள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கிடையாது. இப்போது அவள் உங்கள் வீட்டு பொண்ணு தான். அவள் எக்கேடு கேட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய பொறுப்பு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் இருந்துட்டு, வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மாணிக்கம் இருந்துட்டு, என்ன பாக்கியம் இப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், அங்கே மயில் என்ன பாடுபடுவாளோ பாவம், நம்மளா போய் சொல்லி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம், அவள் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இருந்து என்ன பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நீ சொன்னதுமே அவங்க எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. நான் இப்படி பேசிட்டு வந்ததுனால தான் இப்போ மயில் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறா. ஏன்னா நம்மளும் இப்படி போயிட்டோம், மயிலை எப்படி தனியாக விடுவாங்க? கண்டிப்பாக விட மாட்டாங்க. மயில் நம்ம கூடயே வந்துட்டா அப்படின்னா சுடரோட வாழ்க்கையுமே கெட்டு போகுயா. அதனால தான் இப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன், நீ வாயை மூடிக்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டே போகிறாங்க. இப்போது இங்கே மயில் அழுகுறாங்க. இங்கே சரவணன் இருந்துட்டு, ஏய் மயில் வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. மயில் இருந்துட்டு, மாமா நான் எங்கே போவோம் மாமா, என் அம்மாவும் என்னை உதறி தள்ளிட்டு போயிடுச்சு, நீங்களும் என்னை கை விட்டுட்டீங்க அப்படின்னா நான் எங்கே போகிறது, போய் செத்து தான் செத்துடணும் அப்படின்னு சொல்லுவோம். நீ செத்தாச்சு போ, எதனா பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியே போடி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாண்டியன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது, ஏதோ பொய் சொல்லிட்டா, இவ படித்தானா வேலைக்கு போனான்னா போகலனா என்ன பொய் சொல்லிட்டா, அதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது.
சரி, போனால் போயிட்டு போகுது, கல்யாணம் ஆனது ஆச்சு, இனிமே நான் பொய் சொல்லாமல் நல்லபடியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பாருப்பா மயிலு, நீ பொய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் பொய் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த நீ கல்யாணத்துக்கு அப்புறமாவது சரவணன் கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாதது மிகப்பெரிய தப்பு. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நீ நிறைய பொய் சொல்லியிருக்க. அது தப்பாக தெரியலையா? உங்கள் அப்பா அம்மா உனக்கு சரியான நல்ல பழக்கவழக்கத்தையே சொல்லிக் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். உன் அப்பா அம்மாவே சரியில்லை. அப்படி இருக்கிறப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரி, நீ இனிமே எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. சரவணனுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்லவும், உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டிருப்பேன். ஆனால் இவ விஷயத்தில் நான் சத்தியமாக கேட்கவே மாட்டேன்ப்பா. இவ என் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது. அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இவ முகத்தை பார்க்குறப்பெல்லாம் பொய் சொன்னது மட்டும்தான்ப்பா முன்னாடி வந்து நிற்குது. இவ சரியான பொய்க்காரிப்பா. நம்மளை ஏமாற்ற மட்டும்தான் நான் நினைக்குவா. இவ இப்போ அழுதுகிட்டு இருக்கிறது கூட நடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. இவ சரியான ஃப்ராடு. இவ கூடலாம் என்னால் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுப்பா. இதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இங்கே பாண்டியன் எடுத்துட்டு, இப்போ பொம்பளை பிள்ளைய எங்கடா நடுத்தெருவில் அனுப்ப முடியும்? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளும் அப்படியே விட முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து அறிவுரை சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும்? நம்ம சரவணன் வந்து ஏற்றுப்பாரா? இல்லை நம்ம மயில் வந்து வீட்டை விட்டு தான் போய் ஆகணுமான்றதை நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.